ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையில் காலை முதல் மாலை வரை நம்மளை கண்மணி போல காத்து கொண்டுவார். இந்த தினம் வெள்ளிக்கிழமை எத்தனையோ கூட்டங்களுக்கு நம்ம சென்றிருக்கிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சில காரியங்கள் மாயையான உலகத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு பிள்ளைங்க இருக்காங்க. பிள்ளைகளை எப்படி பாதுகாக்க வேண்டும், வேதத்தில் நிறைய வசனங்கள் கொடுத்துருக்குறாங்க. நம்ம சிந்திக்கிறோமா என்ற ஒரு கேள்வி. ஹல்லேலூயா. பிள்ளைகள் பாதுகாக்கப்படணுமா? வேதத்தில் வசனத்தை வாசிங்க, வசனத்தை பேசுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தரிடத்தில் என் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். அது ஆதார வசனமாக நீதிமொழிகள் 14:26. நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஒரு பென்னு பேப்பர் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த வசனங்களை எழுதுங்க, தேவனிடத்தில் அறிக்கை பண்ணி பேசுங்க. ஹல்லேலூயா. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். கர்த்தரால் போதிக்கப்படணும். நம்ம மட்டும் நம்ம ஞானமோ நம்ம பலனோ நம்ம வல்லமையோ இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தரால் போதிக்கப்படணும். ஹல்லேலூயா. அது ஆதார வசனமாக ஏசாயா 54வது அதிகாரம் 13வது வசனம். ஹல்லேலூயா. அதே வசனத்தில் பின்பகுதி பார்த்திங்கன்னா, என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஹல்லேலூயா. வேதத்தில் நிறைய வசனங்களுக்கு விளக்கங்கள் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதை நம்ம சிந்திக்கிறோமா, செயல்படுத்துகிறோமா? ஹல்லேலூயா. ரோமர் 8:10 சொன்ன மாதிரி ரோமர் 10வது அதிகாரம் 8வது வசனம், உன் வாயினால் அறிக்கையிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அது அப்படியே உங்களுக்கு செயல்படும். ஹல்லேலூயா. சங்கீதம் 115வது அதிகாரம் 14வது வசனம், கர்த்தர் என்னையும் என் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. பண்ணுவார் அல்ல, பண்ணி விட்டார். நம்ம நம்பணும். ஏன்னா வேதத்தில் நீதிமொழிகள் சொல்லியிருக்கிற மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவிலிருந்து வருது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நாட்களில் நம்ம பிள்ளைகளை ஞானமாக வளர்க்கணும், வசனத்தை சொல்லி கொடுக்கணும். பார்த்திங்கன்னா இன்னொரு ஆதார வசனம் சங்கீதம் 128வது அதிகாரம் 6வது வசனம், நான் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பேன். ஹல்லேலூயா. பாருங்கள், பிள்ளைகள் ஜெனரேஷன் வாரிசு அவர்களோடு இருக்கிற சமாதானம் எல்லாவற்றையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், ஏன்னா இந்த நாட்களில் மிகவும் பிரச்சனையாக இருக்குது உலகத்திலே. மாயான உலகம், பாலியல் பலாத்காரம், எவ்வளவோ பிரச்சனைகள், எத்தனையோ சூழ்நிலைகளில் பிள்ளைகள் கொடுமையாய் வாலிப பசங்கள்னால ஹல்லேலூயா